ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். சோம்பேறி மகன் இந்த சிறுகதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கத்தை விட இன்று வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு தாமதமாகிவிட்டது. இந்த நேரம் கிளினிக்கில் இருந்திருந்தால் 2 நோயாளிகளையாவது பார்த்து முடித்திருக்கலாம் என மனதிற்குள் வந்தபடியே மருத்துவமனைக்கு வந்தார் சுதன். அவருக்காக காத்திருந்த நோயாளிகளின் வரிசை பெரிது. தன் அறைக்குள் நுழைந்து சுழல் நாட்காலியில் தலை சாய்த்து சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டார். மனம் குழப்பத்திலேயே இருந்தது. மற்றவர்களின் குழப்பத்தை தீர்க்கும் டாக்டரே குழப்பத்தில் இருந்தால் என்ன செய்வது? அறைக்குள் நுழைந்த அடுத்த நிமிடமே அழைப்பு மணியை அழுத்தி நோயாளிகளை பார்க்க ஆரம்பிக்கும் குணமுடையவர்தான் இந்த சுதன். ஆனால் இன்னைக்கு இன்னும் அழைக்கலையே என ரிசப்ஷனில் இருந்த பெண் கால் பண்ணா. சார், இன்னைக்கு உள்ளே அனுப்பட்டுமா பேஷண்ட் சார் என்றாள். இதனாலோ என்னவோ அந்த பாசம் என்ற வளையம் அவனின் எதிர்காலத்தை ஒரு சின்ன கட்டத்திற்குள்ளே அழைத்து விட்டது. இனியும் தாமதிக்க முடியாது என்று மணியை அடித்து நோயாளிகளை வர அனுமதி அளித்தார். நோயாளியின் பெயரும் அவர் பற்றிய குறிப்பும் திரையில் இருந்தது. உள்ளே நுழைந்த நபருக்கு 45 வயது இருக்கும். உடன் அவர் மனைவியும் இருந்தார். இருக்கையை காட்டிவிட்டு அவர்கள் பேசட்டும் என அமைதியாக இருந்தார். சொல்லுங்க மிஸ்டர் தரணி, இப்ப என்ன விஷயத்துக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? தரணியின் மனைவி பக்கம் திரும்பி அவள் பேச ஆரம்பித்தாள். டாக்டர், இவர் கொஞ்ச நாளா மன அழுத்தத்தில் இருக்கார். அதிலிருந்து வெளியே வர முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறார். நீங்க? நான் அவருடைய மனைவி பத்மா. எதனால மன அழுத்தம்? இதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா என்றார். இவருக்கு தம்பினா ரொம்ப இஷ்டம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்ல தம்பி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 15 வருஷமா கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து குடியால ஒரு வாடிக்கையாளர்களிடம் கலாட்டாவாகி வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. எனக்கு 2 பசங்க, குடும்பம் நடக்கணுமே, அதனால நான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். வேலை செய்த இடத்தில் என் தவறால் வெளியேற்றப்பட்டேன். அந்த அவமானத்திலிருந்து என்னால் மேல முடியலைன்னு சொல்லி தினமும் வருத்தப்படுறாரு. தரணியின் முகத்தை பார்க்க பாவமான மனிதன் போல் நான் தான் என அமர்ந்திருந்தான். புதுசாக என்ன இடத்துலலாம் வேலைக்கு ட்ரை பண்ணீங்க என்றார் டாக்டர். ஜவுளிக்கடை, மார்க்கெட்டிங், அப்புறமா ஒரு சூப்பர் மார்க்கெட் என்றால் மறுபடியும் அவள் மனைவி. கைகளால் தாடையை தாங்கி பார்த்து கொண்டிருந்தார். ஏனோ அந்த தரணியின் முகத்தில் மகன் கபிலன் தெரிந்தான். உள்ளுக்குள் பூனைக்குட்டி ஒன்று முன்னங்கால்களால் பிராண்டுவது போன்ற உணர்வு. காத்திருப்புக்கு பிறகு பிறந்ததால் அவனிடை மிகவும் எச்சரிக்கையாக கையாளணும்னு பெற்றவர்கள் இருவருமே அவனோட சுதந்திரத்தில் தலையிடவில்லை. என்ன வேண்டும் என்றாலும் தன் குரலை உயர்த்தி பிடிவாதம் பிடித்து சாதித்து கொண்டிருந்தான். மெடிக்கல் சீட்டுக்கு இருவரும் பார்த்து கொண்டிருக்க எனக்கு அதில் ஆர்வமில்லை என ஒரே வார்த்தையில் இருவருடைய கனவையும் முடித்து விட்டான். பிஇ கோர்ஸில் சேர்ந்தான். 4 மாதத்தில் பிடிக்கவில்லை என வீட்டில் இருந்தான். கடும் சிரமத்துக்கு மத்தியில் இன்னொரு கோர்ஸுக்கு மாற்றி அதையும் படிக்க ஆர்வமில்லை என்றான். பெற்றவர்களின் மிரட்டலால் எப்படியோ பிஇ முடித்தான். அடுத்த பிரச்சனை என்னவென்றால் மிகப்பெரிய நிறுவனத்தில் தன் செல்வாக்கை பயன்படுத்தி வேலை வாங்கி தந்தார் அவரின் அப்பா சுதன். முதல் மாதம் சம்பளம் வாங்குவதற்கு முன் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு வந்து விட்டான். இருவருக்கும் பதற்றம். ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தனியாக நான் பிஸ்னஸ் செய்யலாம்னு இருக்கேன். மகனின் திறமையும் குணமும் அவர்களுக்கு தெரிந்ததால் அவனின் இந்த பேச்சை ரசிக்க முடியல. சரிடா, அதுக்காக நீ வேலை பார்த்த முதல் மாத சம்பளத்தை கூடவா வாங்காம வருவ? அது உன்னோட உழைப்புக்கான முதல் ஊதியம் என்றாள் மனைவி அகல்யா. 60,000 ரூபாய், அதெல்லாம் ஒரு பணமாமா? அதுக்காக சேலரி வவுச்சரில் கையெழுத்து போட்டுட்டு 1/2 மணி நேரம் காத்திருந்து பல்ல காமிச்சிட்டு வாங்கிட்டு வரணுமா? எனக்கு தான் பிடிக்கலைன்னு சொல்கிறேன்ல என எழுந்து விட்டான். இதுதான் சுதனின் டென்ஷனுக்கு முதல் காரணம். சுதன் பொருட்டு உன்னால்தான் என மனைவியை குறை சொல்ல, அவளும் உங்களால்தான் என கணவரை குறை சொன்னால், நம்மால் தான் என இருவரும் பொறுப்பேற்கவில்லை. நம்பிக்கையை எல்லாம் வார்த்தைகளில் தர முடியாது, அதை அவரவர் உணர வேண்டும் என பத்மாவிடம் சொல்லி சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். மாத்திரைகளை தந்துவிட்டு அடுத்த வாரம் வந்து மீண்டும் என்னை பாருங்க என சொல்லி அனுப்பி வைத்தார். நோயாளிகளை எல்லாம் பார்த்து முடிக்கவும் லஞ்ச் டைம் ஆனது. உதவியாளரை உணவு வாங்கி வர சொல்லிவிட்டு மொபைல் ஃபோனை எடுக்க போனார். அப்பொழுது ஜன்னலில் குரல் கேட்டது.
கிளினிக்கின் வெளிப்பக்கம் இருந்து கேட்டது. புறசத்தத்தின் இரைச்சலாலோ என்னவோ பத்மா ஸ்பீக்கரை ஆன் செய்து எதிர்முனைவில் தடிப்பான குரலில் ஒரு பெண் பேசுவது மதனுக்கு தெளிவாக கேட்டது. இப்போ எங்கே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் சித்தி. பக்கத்தில் யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கிறாரு. அவர் வந்ததும் நாங்கள் கிளம்பிடுவோம் என்றார். ஆமாம், டாக்டர் என்ன சொன்னார் என கேட்டார் சித்தி. நான் ஒன்று சொல்லட்டுமா பத்மா, இதெல்லாம் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு கட்டுப்படுற வியாதி இல்லை. கை வைத்தியத்தில் கஷாயம் வச்சு மூக்க பிடிச்சிக்கிட்டு உடம்புக்குள்ளே தள்ள வேண்டியது வரும். சித்தி, அவர் 5 வருஷமா தம்பியை இழந்து கவலையில் இருக்காரு. நான் தான் பார்த்துட்ருக்கேன்ல. அவரோட கவலையெல்லாம் லேசாக யோசிச்சுக்கலாமா? அடி போடி, உன் வீட்டில் என் வீட்டில் யாரும் சாகலையா? பிறப்பும் இறப்பும் இல்லாத வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி வாங்கிட்டு வா என புராண கதையெல்லாம் நாம நிச்சயம். அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு சாகா வரம் தரேன் என கதை இருக்கு. அப்பா இறந்தப்போ உனக்கு வெறும் 10 வயசு தான். என் மூத்த பையன் இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் நீயும் நானும் யாராவது துக்கத்தை கொண்டாடிவே இருக்கோம்? ஏன்னா நமக்கு கடமையெல்லாம் இருக்கு. கவலைகளை காரணம் காட்டி கடமைகளை கைவிடுற சுயநலவாதிகளாக இல்லாமல் இருந்தோம். உன் புருஷன் அப்படி இல்லை. சித்தி சொன்னதை கேட்டதும் பத்மாவை விட அதிர்ந்து நின்னது சுதன் தான். காதுகளை இன்னும் தீட்டிக்கொண்டார். என்ன சித்தி சொல்கிறீங்க? இதுக்கு காரணம் நானா? ஆமாம், நீயே தான். உன் புருஷன் ஆரம்பத்தில் வேலை செய்த இடத்துல அவ்வளவு உடல் உழைப்பு எதுவும் இல்லை. அந்த வேலையை தக்க வச்சுக்க முடியாமல் ஏதோ தப்பு நடந்து போச்சு. அதன் பின் ஒவ்வொரு வேலையிலிருந்து அவர் திரும்பி வரப்போ நீ காசு கேட்காம நச்சரிக்காம நீயே குடும்ப பாரத்தை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்ட. இதனால தான் அவர் கலவலைய தத்து பிள்ளை ஆயிட்டாரு. ஏதோ நல்ல துயரங்களுக்கு அவருக்கு மட்டும்தாங்கிற மாதிரி. செத்து போனா சோகத்தை தூக்கி தோல்லையா போடுவாங்க? உன் பொறுப்பு இதுன்னு சுட்டி காட்டி செவிட்டில் அரைகிற மாதிரி நல்ல புத்திமதி சொல்லி உடல் உழைக்க ஆரம்பிச்சா மனசு தன்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். சவளை பிள்ளைகளை சரி பண்ண ஒரே வழி அதுதான். அவங்கள தூக்கி கொஞ்சாம கைவிட்டுறணும் என்றார் சித்தி. பொட்டில் அரைந்தது போல் இருந்தது சுதனுக்கு. அனுபவ அறிவு தரும் உபதேசங்கள் 1000 2000க்குத்தான் வேலை செய்யும் ஆலோசனைகளை விட எத்தனை வீரியமானது என அந்த நிமிடம் புரிந்து கொண்டார் சுதன். எல்லாவற்றையும் விட கபிலனை கைவிடுவதுதான் அவனுடைய உயிர் பாக்கும் என்ற பெரிய தீர்வும் அவருக்கு கிடைத்தது. உடனடியாக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். இந்த மனநிறைவோடு அந்த செய்தியை மனைவியிடம் பகிர மொபைல் போனை எடுத்தார் சுதன். மனைவியிடம் அந்த பெண்கள் பேசியதை தெரியப்படுத்திவிட்டு மகனை நல்வழிப்படுத்த கிளம்பிவிட்டார் சுதன். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.